Social media, they've massaged all the mechanisms to addict you like a Skinner's pigeon or a rat who's just going to click, 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 can't put the phone down. Such a way that you get addicted, you can't put him down. Porn, right? If you're a young male, you wander around the internet, it'll like sap away your libido and you're not going out in real life society anymore because you've got this incredibly stimulating stuff coming at you. Video games, another way to addict people. So you have entire large factories of people that are working to addict you to these things, and you stand alone. So the modern struggle as an individual is learning how to resist these things in the first place, drawing your own boundaries, and there's no one there to help you. நான் வந்து இதுக்காகவே கண்டினியூஸாக சோஷியல் மீடியா வந்து ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, கைஸ் இந்த வீடியோவில் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதுனால எனக்கு நடந்த ஒரு 5 நல்ல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஐ ஹோப் இந்த நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டோரி மூலமாக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நான் எப்பயுமே ஒரு நாள் ஈவினிங் 5 to 6 வந்து டூ நத்திங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் இருப்பேன். அதாச்சும் அந்த டைமில் வந்து என்ன வேணால் செஞ்சுக்கலாம், ஃப்ரீயாக இருந்துக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருப்பேன். ஸோ இதே மாதிரி நேற்று ஈவினிங் 5 to 6 வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன். அந்த டைமில் வந்து நான் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்க்குக்கு போய் சும்மா அந்த மியூசிக்லாம் கேட்டுட்டு சும்மா ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம்னு நினச்சேன். சரி ஃப்ரீயாக இருக்குமே, நம்ம ஏன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்க கைஸ். அதை ஓப்பன் பண்ணி கேஷுவலாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு லைக் போடுறாங்களோ அதே விஷயத்தை நம்மளுக்கும் நம்ம ஹோம் ஃபீல்டில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் போட்டு வச்சுருக்காங்க. அதே எனக்கு வந்து ஷோ பண்ணிச்சு. சரி அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, அந்த ஃபுட் மேக் பண்ணுறதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தா அந்த வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி அந்த சேனல் போய் பார்ப்போம், அந்த ப்ரொஃபைலை போய் பார்ப்போம்னு அந்த ப்ரொஃபைலை பார்த்தேன். ப்ரொஃபைலில் நிறைய வீடியோஸ் நல்லா அப்லோட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஃபுல் வீடியோவும் உட்காந்து ஒரு 20 to 30 வீடியோஸை வாட்ச் பண்ணியிருப்பேன். டைம் பார்த்தா 5, 10, 20, 5, 30 வரை ஆயிடுச்சு. ஓகே இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து மறுபடியும் பார்த்தா எனக்கு வந்து அந்த சர்ச் பேஜில் வந்து கோபி சுதாகரோட வீடியோ வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதாச்சும் பரிதாபங்கள் சேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கேஷுவலாக ஸ்க்ரோல் பண்ணேன். ஒரு ரீசெண்டாக அவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோவோட பரிதாபங்களை வந்து ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க. ஓ இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். ஓகே இது எப்படியாச்சும் வாட்ச் பண்ணிடணுன்ட்டு இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அதே பரிதாபங்கள் வீடியோவை வந்து சர்ச் பண்ணி வாட்ச் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தா 6 o'clock. ஒரு வழியாக அந்த பரிதாபங்களோட அந்த வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டேன். ஓகே அப்படியே இருக்கும்போது எனக்கு வந்து கீழே வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் காட்டுச்சு. அது என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோபி சுதாகர் எல்லாம் சேர்ந்து ஒரு மூவி நடிச்சிருக்காங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ட்டு. அந்த மூவியோட ரிவ்யூ கீழே போட்டிருந்தாங்க. ஓகே என்ன தான் சொல்ல போகிறாங்க, நம்மளுங்க நடித்த படமாச்சு அப்படின்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு ஓகே இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து ஆகணும்டா அப்படின்ட்டு என்னோடய மைண்ட் வந்து திடீர்னு ஸ்விங் ஆகி அந்த மூவியை போய் க்ரோமில் டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணேன். டைம் பார்த்தா இப்போ 9 மணி. இதுதான் கைஸ் எனக்கு வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதுனால நடந்த ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். இதே தான். ஏன்ப்பா இதை வந்து மூச்சு விடாமல் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க இவ்வளோ பெரிய ஸ்டோரினா, எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, திடீர்னு என்னோடய மூடு வந்து ஸ்விங் ஆச்சு. அதாச்சும் நான் மூவியெல்லாம் பார்க்கணுன்னே நினைக்கல, நான் அந்த யூடியூப் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கல, இன்ஸ்டாகிராம் திடீர்னு மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் 3 விஷயமே எனக்கு வந்து மைண்ட்லெஸ்ஸாக நடந்தது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னோடய மூடு வந்து திடீர்னு ஸ்விங் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய வேல்யூபுளான டைம் வந்து வேஸ்ட் ஆச்சு. 1 hour ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சிட்டு 4 hours ஃப்ரீயாக இருந்திருக்கேன். இதெல்லாம் தான் எனக்கு நடந்த ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் கைஸ். நான் வந்து மோஸ்ட்லி சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன். அது எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் மூடில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஒரு டைம் தெரியாமல் அதை ஓப்பன் பண்ணி செஞ்சதுக்கு இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இதே மாதிரி நானும் நீங்களும் எத்தனை நாள் எத்தனை முறை இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த நல்ல விஷயத்துக்கு வருவோம். நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், நம்ம எதனால் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உட்காந்து நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அது பின்னால் ஒரு சில விஷயம் தான் இருக்கும். அதாச்சும் நமக்கு வந்து வந்து ரொம்ப ஓவர்லோடாக இருக்கும்.
நிறைய காண்டா இருக்கே அப்படின்ட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஃப்ரீ டைம்னு கொஞ்சம் இருக்கும். ஓகே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம காண்டா இருக்கும்போதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதோ தான் நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். பட் இந்த விஷயம் ஓவர் த டைம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெகுலராக அந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து அடாப்டே ஆகிடுவோம். அதாச்சும் நம்ம மைண்ட் வந்து காண்டா இல்லைனாலும் சரி, நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இல்லைனாலும் சரி, நம்ம வந்து ஒரு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஃபேக்டராக வந்து சோஷியல் மீடியாவை மாற்றிடுவோம். நம்ம வந்து ரெகுலராக சோஷியல் மீடியா யூஸ்ன்றதுனால நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு நார்மலான ஒரு விஷயமா சோஷியல் மீடியா மாறி இருக்கும். இப்படி செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னா கைஸ், நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை கெட் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலர் சோர்ஸாக சோஷியல் மீடியாவை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஃபுல் டைமாக. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அதுலேருந்து ரிசல்ட்ஸ் வந்தால் தான் அந்த விஷயத்தினால நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுவோம். ஆனால் எத்தனை நாள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக செஞ்சு ஒரு விஷயத்தை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபையை கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், இன்க்ளூடிங் மீது தான். ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கெட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் இன்னைக்கு தேதியில் அதுக்கு ஆப்போசிட்டாக வைஸ் வர்ஸா என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து மைண்டு காண்டா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கெட் பண்ணாலும் சரி, நம்ம உடனே ஃபோனை எடுத்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இன்ஸ்டண்ட்டாக வித்தின் 10 செகண்ட் 1 மினிட்ல நம்ம வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நம்ம வந்து கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எப்போ நினைச்சாலும், எந்த நிமிஷம் நினைச்சாலும், காலையில் மதியம் நைட் எப்போ நினைச்சாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்மளால் கெட் பண்ண முடியும்னா இந்த சோஷியல் மீடியாவால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் என்னப்பா, நம்மளுக்கு தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே, அது எப்படி இந்த கெட் பண்ணால் என்ன அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே தான் ஒரு மேட்டர் நடக்குது. இதே மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கெட் பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், எந்த ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட்டிவாக செய்ய மாட்டோம், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டாவ் கூட இருக்காது. லிட்ரலாக நம்ம என்ன ஆகும்னா ஒரு கைண்ட் ஆஃப் லேசினஸ் ஆகும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு கூட தோணாது. நம்மளுக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கெட் பண்ணியாச்சு, நம்ம எதுக்கு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து நிற்கும். இதுவரை நான் பார்த்ததில்ல சோஷியல் மீடியா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல, எந்த ஒரு விஷயத்துலையும் க்ரியேட்டிவான ஒர்க் பண்ணுறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், அது ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கெட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒர்க் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நானே வந்து என்னோட யூடியூப் வீடியோலாம் ஷூட் பண்ணணும்னு நினச்சின்னா ஒரு 2 டேஸ் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணனா ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்து ஓரியன்டட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து மைண்டை வந்து ஒரு வராது, ஒரு விஷயத்தை செய்யணும், க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்டே வராது. ஸோ வந்து என்னால் வந்து ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேனோ, யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேனாலும் என்னால் ஒரு வீடியோவை ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் வந்து ஓரியன்ட் ஆகுது எந்த ஒரு விஷயம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பேசிக்காக சொல்லணும்னா இந்த சோஷியல் மீடியா வந்து நம்மளை வந்து நல்லா லேசி பண்ணிடுது. அதாச்சும் நமக்குன்னு இருக்கிற எல்லா எனர்ஜி வந்து சக் பண்ணிவிட்டு அப்படி நார்மலாக விட்டுருது. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபுல்லான ஒரு வாட்டர் பாட்டிலை எல்லா வாட்டரையும் எடுத்துகிட்டு வெறும் வாட்டர் பாட்டில் வச்ச மாதிரி இருக்கும். நம்ம எனர்ஜி ஃபுல்லாக இது சக் பண்ணிடும். அதுதான் நடக்கிற 2வதா 3வதா ஏதோ ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியா நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே இந்த ஃபோல் சோஷியல் மீடியாவும் வந்து நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக தான் செம்ம ஹார்ட் ஒர்க், செம்ம க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவில் எவ்வளோ க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியாது. மேபி வந்து என்னோட யூடியூபோட அந்த தம்ப்நெயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். நான் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே தான் நான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மியான விஷயம். ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த ரீல்லையும் ஷார்ட்ஸ்லேயும் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் எஃபர்ட்டை போட்டு உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதனால் என்ன நடக்குன்னா, நீங்களும் சரி நானும் சரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டோ ஃப்ளைட் மோடில் இருப்போம். அதாச்சும் வந்து நம்ம ஏன் சோஷியல் மீடியா வந்து எதுக்காக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் மொத்தமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸ் இதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் நம்ம அப்போல்லாம் என்ன பண்ணோம்னா, யூடியூப்பில் ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் அதில் சொல்கிற விஷயம் புரியும், ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் இன்றைக்கி வித்தின் 10 செகண்ட்குள்ளேயே அந்த விஷயத்தை புரிஞ்சு அந்த அட்டென்ஷன் வந்து குறைஞ்சிருது. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸவே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எக்கச்சக்கமாக பார்த்துட்டு இருப்பீங்க. அதாச்சும் வந்து அந்த ஷார்ட் வீடியோவே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அதாச்சும் அது வந்து க்ரியேட்டிவாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்க்ரோல்னு பண்ணிடுவோம். அதனால் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப நேரம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் குப்பை மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டு வச்சுருப்போம். ஸோ அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஆட்டோ ஃப்ளைட் மோடில் இருப்போம். அதாச்சும் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம், என்ன யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேனும் குறைஞ்சிருக்கும். இதுதான் நம்மளுக்கு நடக்கிற அடுத்த நல்ல விஷயம்.
ஸோ அதனால் கைஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, யூடியூப் போனேன்னா அந்த ஷார்ட்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி எந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டையும் வாட்ச் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராம் போனால் ரீல்ஸ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி எந்த ஒரு ரீல்ஸையும் வாட்ச் பண்ண மாட்டேன். ரேர் கேஸில் எனக்கு வந்து அந்த ஹோம் ஃபீல்டில் வந்து ஒரு சில ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தெரியாமல் கிளிக் பண்ணேன்னா அப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். பட் நான் மோஸ்ட்லி அந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அப்படின்ற 2 பட்டனை லாஸ்ட் 4 to 5 மந்த்ஸாக கிளிக் பண்ணதே இல்லை. தெளிவாகவே அடுத்து நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோன்னா ஒரு இல்யூஷனல் லைஃப்பில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, இல்யூஷன் லைஃப்பில் இருக்கும். அங்கே அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த வாட்ஸ்அப்லேயும் பார்க்குற அந்த ஸ்டேட்டஸ்ன்றது வந்து பீப்புளோட ரியலான ஃபேஸே கிடையாது. இந்த பீப்புளோட ஒரு ஃபேக்கான ஃபேஸ் அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி பீப்புள் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட அன்ரியலிஸ்டிக்கான ஃபேஸை தான் காட்டுவாங்க, ரியல் ஃபேஸை எப்பயுமே காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா விஷயம் உண்மையே கிடையாது. பீப்புள் வந்து ரியாலிட்டியில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க. இது வந்து யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ரியாலிட்டியில் வந்து அவங்க மேபி சோகமாக இருந்திருக்கலாம், ஆனால் சோஷியல் மீடியாவில் சந்தோஷமாக காட்டியிருப்பாங்க. இல்லை ரியாலிட்டியில் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆனால் சோஷியல் மீடியாவில் சோகமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மை கிடையாது. அது வந்து நியூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மலான வீடியோ இருக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குற விஷயம் கூட எல்லாமே உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அவசியமும் இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற எல்லாமும் வந்து உண்மை கிடையாது. அது ஒரு அன்ரியலிஸ்டிக்கான வேர்ல்டு. இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து நம்மளை வந்து இல்யூஷனல் அன்ரியலிஸ்டிக்கான லைஃப்பை வந்து நம்ம மேலே திணிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் கைஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதால எனக்கு நடந்த நல்ல விஷயங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், வேணா ஒரு ஷேர், வேணா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். நான் வந்து இதுக்காகவே கண்டினியூஸாக சோஷியல் மீடியா வந்து ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளால் ரொம்ப நேரம் வந்து க்ரியேட்டிவாக இருக்க முடியறதில்ல. க்ரியேட்டிவாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம அந்த விஷயத்தை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. நம்ம மைண்ட் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஸ்டேட்லேயோ இல்லைனா அன்சாட்டிஸ்ஃபைடான ஸ்டேட்லேயோ போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மூடு வந்து மாறுது. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒருத்தங்களை பார்க்குறோம்ல, சேடாக இருக்கிற மாதிரி, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, சோம்பேறியாக இருக்கிற மாதிரி, ஃபூடியாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தில் பார்க்குறோம்ல, நம்ம அந்த மாதிரி நம்மளை வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியான்றது வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, வச்சுக்கலாம், லெவரேஜ் பண்ணிக்கலாம், பட் அதில் போய் மாட்டிக்காதீங்க. இன்றைக்கி வந்து க்ரியேட்டிவாக இருக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, உங்களோட மூடு வந்து கரெக்டாக இருக்காது, மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, அதை வாய்ஸ்லி யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் வெயிட் அதாச்சும் வந்து என்னோடய வீடியோ வந்து கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவில் வந்து ஒரு தம்ப்நெயிலை பார்த்து தான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. அதில் எந்த விஷயம் வந்து உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்.